இந்த வீடியோவை நீங்கள் தானாக திறக்கவில்லை. ஒருவேளை இறைவன் தான் உங்களை இங்கு வரை கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் இறைவன் தனது அடியானிடம் பேச விரும்பும் போது ஏதோ ஒரு வழியில் அவர்களின் இதயத்தை சென்றடைகிறான். இந்த குரலும் இந்த வார்த்தைகளும் ஒரு கருவி மட்டுமே. உண்மையான செய்தி உங்களுடைய இறைவனிடமிருந்து வருகிறது. அதனால் இதை மனதார கேளுங்கள். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம் இதுவாக இருக்கலாம். இறைவன் அமைதியாக உங்களுக்கு உதவி செய்கிறான். ஆனால் அவனுடைய உதவி எப்போதும் சத்தத்துடன் வருவதில்லை. சில நேரங்களில் அவன் அமைதியாக இருந்து மனிதனின் தலையெழுத்தையே மாற்றிவிடுகிறான். இன்று இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறான் என்பதை உணர்த்தும் 4 அடையாளங்களை பற்றி பேசப் போகிறோம். முதல் அடையாளம், நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். திடீரென மனிதர்கள் மாறத் தொடங்குகிறார்கள். உறவுகள் பலவீனமடைகின்றன. யாருமில்லாமல் ஒரு கணமும் இருக்க முடியாது என்று நினைத்த மனிதர்கள் மெதுவாக உங்களை விட்டு தூரமாகிறார்கள். ஏன் இப்படி நடக்கிறது என்று மனிதன் ஆச்சரியப்படுகிறான். ஆனால் இது தற்செயலானது அல்ல. இறைவன் தன் அடியானை உலகத்திலிருந்து தனிமைப்படுத்துகிறான். ஏனெனில் அவனை தன் பக்கம் நெருங்க வைப்பதற்காக. நீங்கள் நிம்மதியை தேடினீர்கள். அதனால் இறைவன் உங்கள் இதயத்தை அவனிடமிருந்து தூரப்படுத்திய அனைத்தையும் உங்களை விட்டு விலக்கிவிட்டான். சில கனவுகள் உடைந்தன. சிலர் உங்களை விட்டுச் சென்றார்கள். சில திட்டங்கள் அரைகுறையாக நின்றன. ஆனால் இவை எதுவும் உங்களை அழிப்பதற்காக அல்ல. உங்களை இறைவனின் வழிபாட்டிற்கு சஜ்தா கொண்டு வருவதற்காகவே. ஏனென்றால் ஒரு மனிதன் நாலாபுறமும் உடைந்து போகும்போது அவனது பிரார்த்தனை மிகவும் உண்மையானதாக இருக்கும் என்பதை இறைவன் அறிவான். நினைவில் வையுங்கள், இறைவனின் வழிபாட்டில் சிந்தப்படும் கண்ணீர் துளிகள் ஒருபோதும் வீணாவதில்லை. இரண்டாவது அடையாளம், இதயத்தில் ஒரு விசித்திரமான பதற்றம் அல்லது அமைதியின்மை ஏற்படுகிறது. முன்பு பிடித்த அதே வாழ்க்கை, அதே வேலைகள், அதே மனிதர்கள், அதே உலகம். ஆனால் இப்போது எதிலும் மனம் ஒட்டுவதில்லை. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் அரைகுறையாகவே தோன்றுகிறது. மனிதன் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறான். உங்களுக்கும் இப்படி நடந்தால் அது இறைவனின் அறிகுறியாகும். இறைவன் தன் அடியானை நெருங்க நினைக்கும் போது உலகத்தில் உள்ள எந்த ஒன்றாலும் தணிக்க முடியாத ஒரு தாகத்தை அவனது இதயத்தில் ஏற்படுத்துகிறான். பிறகு அந்த இதயம் இறைவனை மட்டுமே தேடுகிறது. நிம்மதி அவனது நினைவில் மட்டுமே கிடைக்கிறது.